நான் சொன்ன புரிஞ்சுதான் நான் மாலை எடுத்து போடுறேன், நான் உன்னை வாழ வச்சு கொடுக்குறேன். அதற்கு முன்ன தெய்வம் இருக்கும் அடையாளத்தை நீ கண்டுபிடிச்சதாகணும். உனக்கு வேணா தெய்வம் வேணாமா போகலாமா, குடும்பத்துல இருக்கிறவனுக்கு கட்டாயம் தெய்வம் தேவை. இது ஓ மூலியமா நடக்கணுங்கிறது தான் தெய்வத்துடைய பிராப்தம். நான் சொன்னது புரிஞ்சுதான். நான் சொன்னது போல பூசை போடு. இப்ப தாய் நான் கொடுக்குற ஒரு எலும்பு சம்பளத்தையும் குங்குமத்தையும் நீ வாழ்ற அரண்மனையில் ஏற்றி கட்டு. நான் சொல்ல புரிஞ்சுதா. இப்ப கொடுக்குற எலும்பு சம்பளத்தையும் குங்குமத்தையும் நீ வாழ்ற அரண்மனையில் ஏற்றி கட்டு. நீ ஒரு எலும்பு சங்கனிய கடத்தெருவுல வாங்கி அதை மஞ்சள் துணியில கட்டி சந்தன குங்குமம் பொட்டு வச்சு அதேவே உன் குலதெய்வமா பாவிச்சு தொடர்ந்து 48 நாளும் உன் வீட்டுல சின்னதா ஒரு நெய் தீபம் ஏத்துவே. நான் சொல்ல புரிஞ்சுதா. சின்னதா ஒரு நெய் தீபம் ஏத்துவே. நீ 48 நாளும் கையெடுத்து கும்பிட கும்பிட எங்கேயோ இருக்கிற உன் குலதெய்வ வாசல்ல மணி அடிக்க ஆரம்பிச்சிடும். ஐயோ தான் பிள்ளை தன்னை கையெடுத்து கும்பிடுதேன்னு உன்னை பாக்குறதுக்காக எங்கேயோ இருக்கிற உன் குலதெய்வம் சிலம்பு ஓசை கேட்க அடி மேல அடி எடுத்து வச்சு நடந்து வரும். நான் சொல்றது புரிஞ்சுதா. இதுதான் சூட்சமம். உன் முன்னோர்கள் கண்டுபிடிக்காத தெய்வத்தை நீ கண்டுபிடி. நான் சொன்னது போல 48 நாளும் கையெடுத்து கும்பிடு. உன் முன்னோர்கள் இடத்துல போய் அங்கும் பங்காளிகள் இடத்துல போய் துப்பு தொலைக்கலாம். பெண் தெய்வம் ஒருத்தி என்னைக்கா இருந்தாலும் பிள்ளை வரும்னு காவல் காத்துக்கிட்டு இருக்கிறா. நான் சொல்றேன் புரியுதா. பெண் தெய்வம் ஒருத்தி என்னைக்கா இருந்தாலும் இந்த குடியில இருந்து பிள்ளை வரும்னு சொல்லி காவல் காத்துக்கிட்டு இருக்கிறா. கட்டாயம் தெய்வத்துடைய சோபானம் உன் கண்ணுக்கு தெரியும். இது நீதி வழுவாத உண்மை. நான் சொல்லுவேன் புரிஞ்சுதா. அரண்மனை வாசல்ல ஏதோ ஒரு குறையும் இல்லை. உன் ஏட்டுல கோளாறு இருந்தாலும் தாய் நான் 8 அமாவாசையிலும் கேடு மாலைக்கு அதிகாரம் பண்ணி நான் மாலை எடுத்து போட்டு வாழ வச்சு கொடுத்தா போதுமா. வர இருக்கக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நான் சொல்ல புரிஞ்சுதா. வர இருக்கக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு இந்த மங்கையோடைய எழுதின ஏடு சென்ம சாசனம் இருக்கா, பிறந்த உடனே எழுதின ஏடு இருக்கா, ஏடு இல்லையா. ஒரு வெத்தலை பாக்கு நான் சொல்ல புரிஞ்சுதா. ஒரு வெற்றலை பாக்குல 11 ரூபாய் வச்சு எடுத்துக்கிட்டு அதேவே ஒரு சாதகமா நினைச்சு எடுத்துக்கிட்டு வந்து என் மடியில போட்டு பௌர்ணமி பூஜையில கலந்துக்க. 8 அமாவாசையும் கெடு மாலையும் கழுத்து ஆடை அலங்காரம் ஆபரணத்தோட தாய் விளக்கெரியாம இருக்கிறவங்க வீட்டுல நான் விளக்கேற்றி வச்சு கொடுப்பேன். இது முக்காடு சத்தியம். நீ எந்த தெய்வத்தை வேணாலும் கும்பிடலாம். ஆனா நீ யார வேணா அம்மாவை கூப்பிடலாம். பெத்தவ ஒருத்திதான். நான் சொல்ல புரிஞ்சுதா. அது போல குலதெய்வங்கிறது ஒண்ணுதான். நீ 100 தெய்வத்தை கையெடுத்து கும்பிடலாம். குலதெய்வங்கிறது ஒண்ணுதான். ஓ மூலியமா கிடைக்காத குலதெய்வம் இனிமேல் கிடைக்கணுங்கிறது ஓ மூலியமா நடக்க இருக்குது.